Hello students, welcome to Focus Tutoring. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th standard mathsல chapter number 1 applications of matrices and determinants chapterல இருக்கிற ரொம்ப முக்கியமான important 5 mark questions எது அப்படின்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோல காமிக்க போறேன். ஸோ இது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் இதில் எந்தெந்த மெத்தட் கேட்டிருக்காங்க, எப்படி எல்லாம் போடணும், எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸசைசம்ஸில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்னு உங்களுக்கு புரியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சாப்டர் நம்பர் 1ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் சாப்டர் நம்பர் 1 தான் அதோட ஹெட்டிங். ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கிற கண்டென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஜோர்டான் மெத்தட், அதாவது அது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல இருக்கு. ஸோ காஸ் ஜோர்டான் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல இருக்கு. நெக்ஸ்ட் கிராமர்ஸ் ரூல். மோஸ்டாக சால்வ்ங்கிற மாதிரி கொஷின்ஸ் வரும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா கிராமர்ஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த சால்விங் கொஷினை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1.4. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா காசியன் எலிமினேஷன் மெத்தட். இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1.5. இது வந்து ரோ எக்லான் ஃபார்மை யூஸ் பண்ணி பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சாப்டர் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்பர் 1.6ல எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து அந்த ட்ரைவல் 3 கண்டிஷன்ஸ் கொடுத்து செக் பண்ணி கேட்குற சம்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி எக்ஸசைஸ் 1.6 எல்லா சம்ஸுமே இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ். நெக்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1.7ல இருக்கு. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் வந்து உங்களுக்கு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கெமிஸ்ட்ரியில் வர இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1.7ல இருக்கு. ஸோ இவ்வளோதான், இதுதான் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட 5 மார்க் கொஷின்ஸ் இருக்கு. வெதர் இட் மேபி கம்பல்சரியில் கேட்டிருந்தாலும் சரி, இல்லை வந்து நார்மல் கொஷின்ஸில் நம்ம ஆர் சாய்ஸில் செலக்ட் பண்ணுற கொஷின்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த 6 டாப்பிக்கு ரிலேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6 எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸில் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது பிடிஏ கொஷின் பேப்பர், கவர்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் லாஸ்ட் இயரோட குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் ஏற்கனவே சில சம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அது கூட ப்ளஸ் இப்போ இதில் நான் நோட் பண்ணி தரேன் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸை பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.5, 1.9, 1.10, 1.12, 1.19, 1.18, 1.21, 1.23 அண்ட் இதில் 1.24. இதில் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் சம்ஸில் அந்த பாக்ஸ் போட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனுடைய பிடிஎஃப் ஃபைலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 1.24, 1.26, 1.28, 1.29, 1.31, 1.33, 1.34, 1.38 and last 1.39, 1.40. ஸோ இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த பாக்ஸ் சம்ஸு. இதில் இருக்கிறதே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நான் அந்த பாக்ஸில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த சாப்டரில் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி இருக்கிற ஏதாவது நம்பர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். கான்செப்ட் ஒன்று தான், நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்ஸில் எது இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் சம்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் உங்களுக்கு வந்து 1.1ல வந்து 5th சம். இது வந்து உங்களுக்கு வந்து நார்மல் எக்ஸசைஸ் நம்பர் 1.1 வந்து நம்ம இந்த கான்செப்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கான்செப்டில் வராத எக்ஸசைஸ் வந்து 1.1 தான். இந்த 1.1 வந்து நம்ம நார்மலாக அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வர சம்ஸ் எல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல வரும். ஸோ இதுலேயும் ரொம்ப முக்கியமான சம்ஸ் பார்த்தீங்கன்னா 5th சம். ஸோ 5th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 8th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ 5th சம் வந்து உங்களுக்கு எப்படி பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு A inverse is equal to which is equal to A transpose ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறதா உங்களுக்கு 5th சம்மா வரும். ஓகேவா?
நெக்ஸ்ட் அடுத்தது உங்களுக்கு 8th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல 8th சம்மும் இம்பார்ட்டன்ட். 8th சம்ல என்ன கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் ஃபைண்ட் ஏ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே போல 11th சம் பார்த்தீங்கன்னா a is equal to 1 tan x minus tan x 1 இருக்கும். அதுல வந்து a டிரான்ஸ்போஸ் a இன்வர்ஸ் ஓட வேல்யூ நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு 13th ஒன் பார்த்தீங்கன்னா a matrix, b matrix and c matrix கொடுத்திருப்பாங்க. Find a matrix x such that axb which is equal to cங்கிற வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அது போஸ்ட் மல்டிபிள் ஃபார்ம்ல நம்ம இந்த சம்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா a inverse is equal to 1 divided by 2 into a square minus 3a. 3i னா i for unit matrix. ஸோ அதை ரிலேட் பண்ணி வரது 14th சம். 15th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் சம்ஸாக இருக்கும். decrypt the received encoded சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1.2. எக்ஸசைஸ் நம்பர் 1.2 பார்த்தீங்கன்னா காஸ் ஜோர்டான் மெத்தட், அதாவது இந்த ரேங்க் மூலியமா யூஸ் பண்ற சம்ஸ். எக்ஸசைஸ் நம்பர் 1.2 அதுல பார்த்தீங்கன்னா தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் அதாவது 3 into 3 மேட்ரிக்ஸ் டைப்ல இருக்கும். ஸோ அதுல வந்து தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1.3. எக்ஸசைஸ் நம்பர் 1.3 பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல சம் நம்பர் 2, சம் நம்பர் 3, சம் நம்பர் 4, சம் நம்பர் 5 இது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1.4. எக்ஸசைஸ் நம்பர் 1.4 பார்த்தீங்கன்னா காஷியன் எலிமினேஷன் மெத்தட் 2, 3, 4, 5 ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்றது 2, 3, 4 and 5 இந்த சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1.5. எக்ஸசைஸ் நம்பர் 1.5 பார்த்தீங்கன்னா நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், அதாவது டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, எக்ஸசைஸ் நம்பர் 1.6ல வந்து ஃபுல் எக்ஸசைஸ் சம்ஸும் நம்ம பார்க்கணும். அதாவது எக்ஸசைஸ் நம்பர் 1.5 பார்த்தீங்கன்னா காஷியன் எலிமினேஷன் மெத்தட். 1.4 பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸ், அதாவது சால்வ்னு பிளாங்காக ஒரு கொஷின் கொடுத்துருந்தாரு. நம்ம எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சால்வ்ல எக்ஸசைஸ் நம்பர் 1.4ல நம்ம இந்த கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அது வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சால்வ் சம் கிவன் 3 into 3 மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்துருந்து சைடில் பார்த்தீங்கன்னா யூஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், யூஸ் அ கிராமர்ஸ் ரூல் மெத்தட் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2, 3 and 4. எக்ஸசைஸ் நம்பர் 1.5. ஓகேவா, 1.5 வந்து தான் உங்களுக்கு காஷியன் எலிமினேஷன் மெத்தட் ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்றது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1.6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். இதில் ஃபுல் சம்ஸையும் ஃபுல் எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள் சம்ஸோட பார்க்கணும். நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம்ஸ் நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். எக்ஸசைஸ் சம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். செகண்ட் சம், தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் அந்த 3 கேசஸும் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1.7 லாஸ்ட் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் நம்பர் 1.7 பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இதில் தான் செகண்ட் சம்மு தேர்ட் சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்கிற சம்ஸ். ஸோ இது வந்து 2ம் 3ம் இதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சாப்டர் நம்பர் 1ல இருக்கிற மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ் சம்ஸ் எதுன்னு உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதனுடைய PDF ஃபைல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி வர கம்மிங் வீக்ஸில் அடுத்தடுத்து வர சாப்டர்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது போல் வேறு ஏதாவது ரிலேட்டட் டாபிக்ஸ் ஏதாவது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் உங்களுக்கு அதையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.